நீ கடிக்கிறீங்க முட்டை ஹைஃபை 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 சரி 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 Now you can see miniature horses. They are the smallest horse breed. If you watch carefully, you can see the male. ஒரு வழியாக ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருஷ கணக்கில் ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு கடைசியில் பட் ட்ரிப்போட ஆர்கனைசர் யாருப்பா? ஆர்கனைசர் நீ தான்ப்பா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டது கடைசியில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகுது. வேறு எதுவும் கிடையாது. அதாவது ஆர்கனைசரை தாண்டி போகலான்னு ஒரு கேங்காக கேட்டாச்சு. போகலாமா எல்லாருமே கேட்டால் போகலாம் டேட்டை சொல்லு, போகலாம் டைம் சொல்லு, அவ்வளோதான் தவிர கடைசி வரைக்கும் போகவே இல்லை. இது அன்பிளான்டு. போகிறேன் வரியா இல்லையா, சிம்பிள். இப்போது எங்களோட மணி பேங்க் அது அவர் தான் ஆக்சுவலி. ஸோ ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஸ்மால் ட்ரிப்பான ஏலகிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே தான். எத்தனை லிட்டர் வந்தது ஆக்சுவலி? 27 மூட்டாங்களா பெட்ரோல்? இதுவா மூட்டாங்க, பார்த்ததே தெரியுமா? சரி அதே ப்ரோ. அப்போ இங்கேருந்து பார்த்தேன் 27 லிட்டரு. நைட்டு மணி 8:30 மணி ஏலகிரி ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போய் சேர்றதுக்கு எப்படியோ 12 மணி. அங்கே பிடிச்ச விஷயமே வந்து அந்த ஏர்பெண்டில் வந்து டிரைவிங் பண்ணி பார்க்குறது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அங்கே மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏறவத்துக்கு போவாங்க. ஸோ மீதிய பொருளை பார்ப்போம். See you guys. மழை பெஞ்சிருது. அதான் பெஞ்சு நல்ல வேலை நம்ம வரும்போது நின்றுச்சு. சரியான கிளைமேட்ரா பாருங்க. மழை தான். அதாவது டெய்லி காலையில் ஆர்ன சத்தமும், அதாவது டெய்லி ஆர்ன் அடித்து நம்மளை எழுப்புறத போக இங்கே இந்த குயில் சத்தமும் மயில் சத்தமும் கேட்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வெக்கேஷனுக்கு பதில் வாரத்துக்கு ஒரு வெக்கேஷன் வருது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது சென்னை வாழ்க்கையில். இதை பிளான் பண்ணி வரதுக்கு இங்கே ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி நிறைய கேங் இருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த ட்ரிப்போட சேர்ந்த கேங் பார்த்தோன்னா மிஸ்டர் வினோத். இவர் என்னோடய ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஏரியா ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, அப்புறம் ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3, ஜாப் 4. இவர் ஆக்சுவலி எனக்கு ஜாப் 4. இந்த ஜாப் 4ஓட ஃப்ரெண்ட்ஷிப்போட இன்றைக்கி ஏலகிரி ட்ரிப்பு. அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 2வது வாட்டி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி. எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குது. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கள் காலை 5:30 மணிக்கு எழுந்து கிளம்பணும். சரி சுற்றி போகலான்னு ஸ்டார்ட் பண்ணாதான் சூரியனே வந்துடுச்சு. ஆனால் இன்னும் எங்கள் கேங்கு டீம் ஆளை காணும். இந்த ஒருத்தம் பண்ணுற வேலை தான் இல்லை. ஆக்சுவலி சென்னையில் வெறும் பக்கத்தில் பில்டிங்காக பார்த்துட்டு இங்கே ஹைட்டான மரங்க பார்த்துட்டு நடுவில் நின்று பேசுகிறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. இங்கேயே தங்கிலாமா தான் தோணும். பட் பொருளாதாரம் என்ன பண்ணுறது, இங்கே யாராவது வேலை கொடுத்தோன்னா அவனே ஜாயின் பண்ணிடலாம். ஆக்சுவலி அதுக்கு ஒரு காலம் வரும் நம்ம இங்கே தங்குறதுக்கு. எப்படி இப்போ ஒரு சார் வந்தார், அவருமே ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமாவா அவரோட ப்ரீ பிளான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்பார். அந்த பிளான் போட்டதுனால தான் இன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிறாரு. நம்ம இன்னும் பிளானே போடல. தோணுது வரணுங்கிறத எண்ணம் இப்போ தான் வந்திருக்குது. ஆனால் இது வந்து இதுக்கு பிளான் போட்டு அடுத்த 30 வருஷத்துக்கு இங்கே எங்கேயாவது ஆக்குப்பை பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குமானா எனக்கு ஒன்றும் தெரில. நம்மளை ஆக்குப்பை பண்ணுருவாங்க. அது எழுஞ்சோடனே ஸ்க்ரோல் பண்ணுறது, டீ வருமா, டிஃபன் வருமா, அப்புறம் எழுஞ்சோடனே ஒரு 7:30 மணிக்குள்ள ஒரு ஃபோன் வரும், எடுத்து காதில் வைக்கிறது. நைட்டு 12:30 மணிக்கு கீழே வைக்கிறது. அதுக்கு நடுவில் சன் செட் ஆச்சா சன் ரைஸ் ஆச்சா ஆனால் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இங்கே சன்ரைஸ் பார்க்குறதுக்காக 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி காலை 5 மணிக்கு குளிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு நான் இப்போ வரையும் பார்க்க முடியல. சண்டே மேலே கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். பட் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும்.
ஒரு மேனேஜர் போஸ்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. பட் இப்போ 2K கிட்ஸ்லாம் எல்லாமே என்டர்பிரனர், பிஸ்னஸ் மேன் அப்படின்னு லேக்ஸில் சம்பாதிக்கிறானுங்க. பட் ஒரு 90s கிட்ஸ் நல்லாவே தெரியும் ஒரு மேனேஜர் பொசிஷன் வர்றதுக்கு என்ன கடைசியாக 15 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளும் ஒரு மேனேஜர் ஆனோம். அடுத்தவன் கனவுக்கு ஓடி 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 நம்ம கனவு என்னங்கிறது கூட மறந்து போச்சு. ஸோ ஃபைனலி குட் மை ஜாப். ஸோ ஒரு ஃபன் ட்ரிப் தான் இன்றைக்கி வந்திருக்குது ஒரு ஏலகிரி. ஸோ இந்த ஜூன் மாதம் முழுக்க ட்ரிப், ட்ராவல், என்ஜாய்மெண்ட், எதை பற்றியும் கவலை கிடையாது. கடன், இஎம்ஐ, நான் இவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்ம வேலைக்காரன் கிடையாது. அப்புறம் என்னவா இருக்கும், நம்ம ஜூலையில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபன் மோட். ஸோ வெறும் க்ரேசி ஃபன், சின்ன பிள்ளைத்தனமாக பெரியவன் அப்படி எதுவும் கிடையாமல் பார்த்துருவோம். ஸோ ரெடி. ஐயோ ரவிஸ் வீடியோவாக மீட் பண்ணுற ட்ரெக்கிங் போகிறோன்ட்டு குடிஃபயர் நான் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பெருசாக வியூ இல்லையாப்பா? இப்போதைக்கு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து இங்கே வச்சுங்க. இந்த பக்கம் எடுத்தால் தான் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் சுவாமி மலை பார்ப்போமா? அதாவது டே 1 முதல் ட்ரெக்கிங் சுவாமி மலைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட். ஸோ அதை உங்களுக்கு காட்டணும் கிடையாது, நாங்கள் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இதோ சரி, அவங்ககிட்ட பேசுகிறேன். நாங்கள் அனுபவிக்கிறத நீங்கள் பார்த்தா நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணலாம்ல, அதுக்கு தான். ஸோ வர முடியாதவங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா கர்நாடகாவிலேருந்து ஒரு டீம் வந்துருக்குது, சைலண்ட்டாக பாருங்கள், காட்டுறேன். முன்னாடி ஒரு ஜோடி போதா ஸோ அவங்களும் ட்ரெக்கிங் தான் வந்திருக்காங்க. முடியுமா பேர்? ஆனால் வெறுங்கால நடக்க முடியாது. ஆக்சுவலி ஒரு டாக்டர் சொன்னார், எம்பிபிஎஸ் கிடையாது, அப்பப்போ உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க, தெரிஞ்சிடும். நாங்கள் நல்லா தெரியுது, வெளியே தெரியுது. ஆமாம், பாதி தூரம் கவர் பண்ணல, இதுக்கே நாக்கு தள்ளுது. ஆக்சுவலி இந்த ஸ்லோப்லேயும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் பார்த்துருப்போம். நான் ஏலகிரியில் இவ்வளோ ஸ்லோப்பில் மழை, தண்ணி டேங்க்கு இதெல்லாம் எதிர்பார்க்கல. பட் இந்த ஊர் நகராட்சி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல வியூ. இந்த ஒரு வியூக்காக நம்ம வந்து சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது இவங்க இங்கேயே வந்து இந்த அட்மாஸ்பியரோடு இருக்கும் போது நல்லா தான் இருக்கும். நீங்கள் இவங்க டெய்லி என்ஜாய் பண்ணுவாங்களே இந்த லைஃப் ஸ்டைலை. இன்னும் ஒரு 65 டிகிரி இருக்குமா கிளைமேட்டா? ஓ ஸ்லோப்பியா? அந்த இடத்துல இருக்குது 90. கிளைமேட்டு 31 டிகிரி. டிகிரிலாம் பிரச்சனை இல்லை, இது 61 இல்லை, 90 டிகிரி மாரிக்குது. ஐம்பது போடு. 32. வேறு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும், வேறு 32 ஆயிடுச்சு. அதாவது ட்ரெக்கிங் போகலான்னு பிளான் பண்ணால் இங்கே ஆக்சுவலி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கேம்பிங். ஸோ இங்கே டோக்கன் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் மேலே போக முடியும் ஆக்சுவலி. ஸோ இது தெரியாமல் இது ஏறுறதுக்காகவே ஸ்பெஷலாக ட்ரெக்கிங் வந்த மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் இது மேலே போனால் எனக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஸோ போய் பார்ப்போம். மாங்காய் வேணும்? இல்லை வேணாம், இது நல்லா இருக்கு.
அதாவது ஃபுல் ட்ரெக்கிங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே பசி. பட் இதுக்கு மேலே போனால் எதுவும் கிடைக்காது. ஸோ இங்கே காட்டு வழி பாதையில் ஒரு மோர், ஸோ இதையே வந்து டிஃபன் ஆக்கிடலாம். நைஸ். நம்ம ஊர் சென்னையில் இருக்கிற மோரை விட இது குவாலிட்டியாக இருக்குது. நான் டேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா டேரெக்டாக இதுக்காக பசுமாலேருந்து கலந்து கொடுத்துருவாங்க பொழுது. நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் கொஞ்சம் எடுத்து வந்திருக்காங்க. எங்களை மாதிரி கையாட்டின்னு வந்துடாதீங்க. அதாவது இங்கே வரீங்கன்னா ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுனால இங்கே ஃபாரஸ்ட்டில் நம்ம டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ ஆதார் கார்டு, எங்கேருந்து வரோம், நம்ம டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கணும். ஆன்லைன்லேயும் பண்ண முடியும், பட் எங்கள் டவர் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால ஆன்லைனில் பண்ண முடியாது, அதனால் டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம காய்ஸ் அங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துன்னு போகலாம். ஸோ அந்த கியூஆர் கோடோ ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பட் ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்த்து தான். சென்னையிலேயே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுக்கு ஸோ மந்த்லி 6 month ஒன்ஸுங்கிறது இப்படி வர்றது வந்து யூஸ்ஃபுல் தான். பட் பேமெண்ட் பார்த்தோம்னா 499 + GST சொன்னாங்க. பட் இட்ஸ் ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? வணக்கம், நான் உங்கள் தீஸ்வர் ட்ரிப். ஸோ நான் பிரகதீஷ் ஃப்ரம் சென்னை. ஆன்லைனில் புக்கிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேப்பு, ஸோ எப்படி போகணுங்கிற ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டே போனோம். ஸோ நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்லிப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க, பார்த்துக்கலாம். என்னது தொப்பி 10 தான் தெரில. லுக்கிங் குட். வணக்கம், நான் தீஸ்வர். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலை வணக்கம். இது ஏலகிரிலேருந்து Day 1 ஆஃப் ஏலகிரி ட்ரிப் எபிசோட் 1. ஸோ நம்ம கூட இப்போ எந்த ஏரியாப்பா? ஏலகிரி வந்திருக்கோம். நம்ம ஏலகிரியில் சுவாமி மலைன்னு சொல்லுவாங்க இதை. இப்போ தான் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆன்லைன் வெப்சைட் ஒர்க்கே ஆகலை, ரொம்ப மோசமாக இருக்குது கவர்மெண்ட் வெப்சைட்டு. ரொம்பலாம் கம்மி பண்ணக்கூடாது நான் நியாயத்துக்கு. தெரிஞ்சாதுன்னா நெக்ஸ்ட்டு வர்றவங்களுக்கு நம்பிக்கையாக வர முடியும். அதனால் இங்கே டிக்கெட் கையில் கேஷ் கொடுத்து டிக்கெட் எடுத்து கையில் ஒரு ப்ரௌச்சரும் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக பறவையாக இருக்குது. என்னென்ன பறவை எங்கெங்கே பறக்கும்னு தெரில, பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டே போகாமல் கொஞ்சம் நேர்லையும் பார்த்துட்டு போங்க. கூட ஒரு தொப்பியும் கொடுத்துருக்காங்க. வெயில் கொஞ்சம் சுமாராக தான் அடிக்குது, பார்க்கலாம், மேலே போக போக பார்க்கலாம். ஸோ நான் திருவட்டூர்லேருந்து வந்திருக்கேன். சார் வந்து அம்பத்தூர். ஸோ அவங்களோட கேங் இது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். இவங்க எல்லாருமே வந்து எங்களோட ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாப் வைஸ் வந்து நாங்கள் ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிப்பு ஸ்டார்ட்னு நினச்சோம். பட் அது ஃபஸ்ட்டு பூட் கேம்புக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கான இடம் தான் இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வந்து. இனிமேல் தான் ஆக்சுவல் ட்ரக்கிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கான வியூ, சென்னையில் இருக்கீங்க, இல்லை ஏதோ எங்கேயோ வீட்டிலே இருக்கீங்க, வெளியே வர முடியல, ஸோ அவங்களுக்கும் எங்களால் முடிஞ்சது. ஸோ எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு காட்டக்கூடிய ஸ்பாட்ஸ் இது. உங்களால் முடிஞ்சது ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோ நாங்கள் கேட்குறது. என்ன நான் சொல்கிறது, ஆக்சுவலி இந்த பாதை பார்க்கும்போது சின்ன வயசில் சபரிமலைக்கு போயிட்டு வந்த பாதை மாதிரி தான் எனக்கு அனுபவமாக இருக்குது. ஸோ பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ நல்லாவே டெவலப் பண்ணிட்டாங்க சபரிமலையில். அண்ட் மோரோவர்ஸ் வெள்ளங்கிரி ஏறுறவங்களுக்கு வந்து இது ஒன்றும் அவ்வளோ டஃப்பாலாம் தெரியாது. ஸோ வெள்ளங்கிரி ஒரு 3 வாட்டி போயிட்டு வந்ததுனால இந்த அட்வென்ச்சர் வந்து அந்தளவுக்கு டஃப் இல்லைங்கிறது என்னோடய கருத்து. பட் மழை பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஸோ வரவங்க கேர்ஃபுல்லாக வாங்க.